எங்கள் ஊர் மதுரையில் தனுஷ் சார் வந்திருக்காரு. உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லையுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். தனுஷ் சாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவா. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகிற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார். குட்டிடி ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்காரு. ஸோ தனுஷ் சாரை வந்து சின்ன வயசில் வந்து போர்ட்ரே பண்ணி ஒரு கேரக்டரை ஸ்க்ரீனில் காட்டணும்னா அது பட்டாசாக இருக்கணும். அது ஓகேயா, சின்னதாக இருந்தாலும் ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாம்பை தான் வந்து நம்ம கூப்பிட போகிறோம். தீகான், மாஸ்டர் தீகான் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். சிவாய நம்ம இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். என்னால் பணிவார்ன வணக்கம். நான் இந்த படத்தில் நடிக்கும் போது நல்லா ஜாலியாக இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். ஆனால் அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊரில் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஊர் மதுரையில் தனுஷ் சார் வந்திருக்காருக்கு. நான் ரொம்ப பாசமாக நல்லா அன்பாக நினைக்கிறேன். நீங்க கமான் சொல்லும் போது பயப்புல அப்படியே டீச்சர் ஹெட்மிஸ்டர் நிக்கிற மாதிரி அப்படியே நடுங்கிறான். ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு. ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட்டு, அந்த மாலை அப்படியே டீசர் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டீசர்? சரி, என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு? ஒரு டைலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா? ஏய், முக்கியமான டைலாக சொல்லிடாது, அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன். சரியா? செஞ்சுடுவேன். தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. எனக்கு புரியுது, இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கும் பயமாக தான் இருக்குது. பயத்தை வெளியில் காமிக்காமல் அப்படியே இருக்கணும். ஓகே, இதில் வர அவங்க அம்மா பாரு, அவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது பின்னாடி. அப்படியும் அதை மீறாமல் அப்படியே உன்னை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே. Can we have Deegan's family on stage? அம்மாட்ட மைக் கொடுக்கணும். எல்லாருக்கும் மாலை வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து என் பசங்க தான் எனக்கு உலகமே. ஆனால் தனுஷ் சார் வந்து இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பாராட்டினார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்கள் மட்டும்தான். இனிமேல் நீங்கள் தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்தில் நான் என் பையனை இந்த சினிமாவில் இது பண்ணியிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம், தனுஷ் சார் வந்து நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்பிட்ற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் வந்து கிடைச்சாங்க. இந்த படத்துலையும் அவனோட பேர் முருகன் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகிற வரைக்கும்
எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார். அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கான், ஆனால் இந்த படம் அவனோட லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக இருக்குன்னு நான் உங்களை நம்புகிறேன். அதை விட என்னோட மக்களை நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். லவ் யூ தனுஷ் சார், லவ் யூ மதுரை மக்களே. சொல்கிறதுக்கு வேறு தெரியல. ஐயோ, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கோம், கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றினாலும் ஃபோனை மட்டும் அப்படியே பிடிச்சிருக்காங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்தில். ஆக்சுவலாக அம்மா போடுற சீன் மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வதக்குன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு நான் தனுஷ் மாமா பார்க்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாம்மா கூட வரணும். ஆனால் எங்ககிட்ட பாஸ் எதுவும் இல்லை. ஆனால் அங்கே உங்களை நினச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தேங்க்யூம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது தனுஷா, நான் இங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் எப்போவுமே நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமாக இருக்கணும். அதை ஞாபகமாக வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளோ பெரிய ஹீரோ. ஆனால் அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லையுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். அதனால கண்டிப்பா தனுஷ் சாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் இருக்கும். அதை நான் நம்புறேன். தேங்க்யூ, லவ் யூ சார். இளவரசன் சார் கூட நிறைய படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திபன் சாருக்கு கங்கா கௌரி படத்துல இருந்து அருண் விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அருண் விஜய் சாருக்கும் இங்கே நன்றி. காவ்யா மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பையனை அழகாக காமிச்சதுக்கு. ஒவ்வொரு பாட்டுலையுமே என் பையனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டெல்லாம் வைப்பீங்களான்னு நினச்சி சத்தியமாக சொல்கிறேன் தனுஷ் சார், நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உண்மையாக இருப்போம் சார். இதுக்கு மேலே எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, அதுல ஒரு துளியா நானும் இருப்பேன், என் குடும்பமும் இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்க அன்பை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க பையனுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா? அம்மாவோட அந்த முத்தம் தான் பெரிய பரிசு, பெரிய சன்மானம் குழந்தைக்கு. இது என்ன பண்ணிச்சு, இதுக்கும் கொடுத்துருங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ, நன்றி நன்றி, தேங்க்யூ so much. பாத்தீங்களா? சார் வந்துருவான் சார். அப்படி தூக்கி போட்டு இப்படி நடந்து போனா பாருங்க, மாஸ். அதாவது ஒரு குழந்தை அவங்க அம்மா வந்து இவ்வளோ ஓவர்வெல்மிங்காக அவங்களுக்கு வந்து கண்ணு கலங்கி வந்து சொல்கிறாங்க, என்றைக்குமே நான் வந்து உங்களை நினச்சிட்டு இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு. ஒரு குழந்தையோட ஒரு ரொம்ப அழகான ஒரு பிரைட் ஃப்யூச்சர் எங்களால் பார்க்க முடியுது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அந்த ஒரு திறமையை நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவன் பெரிய பெரிய ஸ்டாராக வரப்போகிறான்.